ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यस्तवैः वेदैः साङ्गपदरक्कणोपनिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः தேவாய தஸ்மை நமஹ. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்யோ நாம என்ற தலைப்பில் நான் பார்த்து வருகின்றோம். இது தலைப்புக்கு தகுந்தாற்போல இந்த ஆத்ம வித்யா என்பது, ராஜவித்யா என்பது இறைவனுடைய அல்லது இந்த ஈஸ்வரனுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதே ராஜவித்யா. ஆக எதற்காக நாம் பக்தி செலுத்துகின்றோம், எதற்காக அனைத்து சாதனைகளும் என்றால் இந்த ராஜவித்யாவை புரிந்து கொள்ளத்தான். இந்த ராஜவித்யாவினால் என்ன பலன் என்றால் மோக்ஷசே அசுபாத். யார் இந்த ராஜவித்தையை உண்மையில் உள்ளவாறு உணர்கிறார்களோ அவர்கள் இந்த கெடுதியினின்று அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் சொல்கிறார். எதனை அறிந்து கெடுதி நின்று தப்பி விடுவாயோன்னு சொல்கிறார். இப்போ கெடுதிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரம்மவித்யை யார் இதை உணர்கிறார்களோ, பிரம்மவித்யா அல்லது ஆத்ம வித்யா என்றாலும் இரண்டும் ஒன்றுதான். இப்படிப்பட்ட வித்தைகளுக்கெல்லாம் வேந்தனான, ரகசியங்களுக்கெல்லாம் அரசனான, பரிசுத்தப்படக்கூடிய இந்த ராஜவித்யை பற்றி நான் உனக்கு கூறப்போகின்றேன் சொல்கிறார். மற்ற வித்தையவரை காட்டிலும் பிரம்ம வித்தியை அடைய அவரிடத்து மிக்க வணங்கத்தக்க மதிப்பானது இதில் இருக்கின்றது. பல சங்கராச்சாரியார் சொல்றாரு, இந்த பிரம்ம வித்தியை அறிபவர்கள் பல கோடி பிறவியில் செய்த நல்வினைகளால் சாதிக்கத்தக்கதாலினும் அனைவருக்கு தெரியாது. அதே இது ரகசியம். பல பிறவிகளில் பிறந்தாத்தே இந்த வித்தியை பற்றி அறிய முடியும். ஆனால் இந்த இடத்துல அநேகமான பெரும்பாலானவர்களுக்கு இந்த ராஜ வித்தியானது தெரியாது. அதனால் இந்த பிரம்மாத்ம ஞானமானது சுத்தம் செய்யக்கூடிய அனைத்து பொருள்களை காட்டிலும் இது சுத்தமானது சொல்கிறார். பல ஜென்ம ஆயிரங்களிலே சேர்க்கப்பட்ட இந்த பிரம்ம வித்தியை, பல ஜென்மங்களிலே சேர்க்கப்பட்ட பாப புண்ணியத்தை இந்த பிரம்ம வித்தியை வேரோடு சூரியனை கண்ட பனி போல நீராக்கி விடுகின்றது சொல்கிறார். மீண்டும் பிறவி என்பது இல்லை. அதனால் இது பரிசுத்தமானது. அது மட்டுமல்ல, இது எங்கோ ஒன்று இருப்பதல்ல, பிரத்யட்சமாக அறியக்கூடியது. பல நலன்கள் அடைவதற்கும் தர்மத்தோடு மாறுபட்ட தன்மையானது இதில் காணப்படுகின்றது. அதனால் ஆத்ம அறிவை அடைவதும் தர்மத்தோடு மாறுவதில்லை. இது தர்மத்தில் நீங்காதது, நிஷ்காம கர்மத்தின் பயனாய் நிற்பது சொல்றார். கடினமா என்றார் ரத்தனங்களை பகுத்தறியும் அனுபவ அறிபோல எளிதால் தேடிக்கொள்ளத்தக்கது இந்த ஆத்ம ஞானம். இப்போ ரத்தனங்களை இது ரத்தினமா இல்லை தங்கமா வைரமா அப்படிங்கும்போது ரத்தினங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ரத்தினத்துக்கு நிகரான இந்த ஆத்ம வித்தையானது மிகவும் பயனுள்ளது அப்படின்னு சொல்கிறார். ரத்தினத்தை காட்டிலும் ரத்தினத்தோடு இந்த ஆத்ம வித்தை, ரத்தினங்களை எப்படி பிரித்து எடுக்கின்றோமோ அதுபோல் இந்த ஆத்ம வித்தையை ரத்தினத்தை காட்டிலும் மிகவும்
ரத்தனமானதுன்னு சொல்கிறார். இது எளிதில் புரியக்கூடிய தன்மைகளை உடையது என்று பகவான் கூறி, இப்படிப்பட்ட இந்த ஆத்ம வித்தையானது மிருத்தி சம்சார வத்மனி, இதை நம்பிக்கை இல்லாமல், நான் சொல்வதைக்கு மீது நம்பிக்கை இல்லாமல் செயல்களில் ஈடுபடாதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவியிலிருந்து தப்புவதில்லை. ஏன் இதெல்லாம் சொல்கிறா அப்படி சொன்னால், அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் மன ஊக்கத்தை இதில் சொல்கிறார். இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, மன ஊக்கத்தை இதில் சொல்கிறார். அதே எப்படி சொல்கிறாரு, எல்லா பொருள்களும் என்னிடத்தில் நிலை கொள்கின்றன மற்றும் யான் அவைகளிடத்தில் நிலை கொள்வதில்லை. எல்லா பொருள்களையும் படைத்தவன் நான், ஆனால் நான் அவைகளிடத்தில் இல்லை சொல்கிறார். நஜமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூத புருணச்ச பூதஸ்தக மமாத்மா பூதபாவனக. பொருள்கள் என்னிடத்தில் நிலை கொள்வதில்லை, நான் எல்லா பொருள்களையும் படைத்து இருக்கின்றேன். ஆனால் எல்லா பொருள்களிலும் நான் எல்லா பொருள்களினுடைய இயக்கத்தில் என்னை பொருள்கள் இயக்குவதில்லை சொல்கிறார். மாயை ஈஸ்வரனை இயக்காது. இதே ஈஸ்வரனுக்கு நமக்குள்ள வித்தியாசம். உடல் மனம் நம்மை இயக்கும், ஆனால் பகவானை உடல் மனம் மாயை இயக்காதுங்கிறார். உடல் மனம் நம்மை இயக்கும்னா என்ன, உடல்தான் நான் என்று நினைத்து நம்மை மனமானது இயக்கும். மனம்தான் இயக்குங்கிறது என்ன, வெறுப்புடன் அறியாமையுடன் களங்கமுள்ள மனம், சிந்திக்க செயலற்ற மனம், ஆத்ம சாதனைகளில் ஈடுபடாத மனம் இருந்தால் அந்த மனது நம்மை இயக்கிறது என்று பெயர். மனதை கட்டுப்படுத்துவது சமம் தமம் முதலியவை மனதை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் சொல்றார். இந்த மனதிற்கு எந்த அறிவை கொடுக்க வேண்டும், இறைவன் ஆகாசத்தில் எப்படி வாயு சஞ்சரிப்பது போல ஆகாசமாகிய பிரம்ம தத்துவத்தில் ஆத்ம தத்துவத்தில் இந்த உயிர்கள் அனைத்தும் நாம் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றோம். வாயு எங்கு சஞ்சரித்தாலும் ஆகாசத்தை விட்டு நகருவதில்லை. எங்கே போனாலும் ஆகாசத்துக்குள்ளதே போகிறோம். பூமியை கூட எடுத்துக்கலாம், நம்ம எங்கே போனாலும் பூமிக்குள்ளதே சுற்றிக்கிட்டு இருப்போம், பூமியை விட்டு நகருவதில்லை. ஆனால் நாம் செய்கின்ற நன்மை தீமைகள் ஆகாசத்தில் பாதிக்குமா? இல்லை. ஆகாசத்தை வெட்ட முடியுமா? இல்லை. ஆகாசத்தை குத்த முடியுமா? இல்லை. ஆகாசத்தை நினைக்க முடியுமா? இல்லை. ஆகாசத்தை எரிக்க முடியுமா? இல்லை. அது என்ன? அது ஆகாசம் மாதிரியே இருக்கும், எதற்கும் அசையாது, எதற்கும் கலங்கப்படாது ஆகாசம். அப்போ புழுதி இதில் எதுனா காற்றோட புழுதி இருக்கிறதுனால, காற்றில் புழுதி இருக்கிறதுனால காற்றாக தெரியுது. எப்படி குளிர்ந்த நீருங்கிறது ஆகாசத்துக்கு குளிர்னால வெப்பத்தினால ஆகாசம் பாதிப்பதில்லை. காற்றுதான் குளிர்ந்த காற்று, குளிர்ந்த ஆகாசம் அடிக்குதுன்னு சொல்கிறது இல்லை, குளிர்ந்த காற்று அடிக்குது, வெப்ப காற்று அடிக்குதுன்னு சொல்கிறோம், மழை பெய்யுன்னு சொல்கிறேன். ஆனால் ஆகாசம் செவனேன்னு இருக்குது. அது மாதிரி தான் இந்த ஆகாசந்தே நம்ம பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவம் ஈக்குவல் டு ஆகாசம். எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் அது அப்படியே இருக்கும், அது எதனாலும் பாதிப்பதில்லை. இரவும் அதே ஆகாசந்தேன், பகலும் அதே ஆகாசந்தேன், நாம் உறங்கும் பொழுதும் அதே ஆகாசம்தான், நாம் விழித்து நடக்கும் பொழுதும் அதே ஆகாசத்தில்தான், நாம் கனவு காணும் பொழுதும் அதே ஆகாசத்தில்தான், மழை பெய்ந்தாலும் வெயிலடித்தாலும் அதே ஆகாசம்தான் இருக்கின்றது, எதற்கும் அசைவதில்லை. அது மாதிரி இந்த பிரம்ம தத்துவமானது எதற்கும் அசைவதில்லை. இவ்விதம் உணர்ந்து விவகாரம் பண்ணுறவங்க யார்? மகாத்மானக சொல்கிறார். ஆக சுருக்கமாக சொன்னால், இதை புரிந்து உதாசீனவது பற்றில்லாதவனா உதாசீனனைப் போல இருப்பாயாக. அதாவது கர்மங்களின் மேல்
பற்றில்லாமல் நீ இருப்பாயாகன்னு சொல்கிறார். அப்போ உலகம்லாம் எதுக்கு மாறி மாறி வருது அப்படின்னா, முக்குண வடிவமான இந்த மாயா மாத்திரமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த பிரம்மம் கண்காணிப்பாளராக மேற்பார்வை உடையவராக இறைவனால் ஜெகச்சாவர சங்கமமானது உண்டாகின்றது. அப்போ ஆகாச உலகத்தில் உள்ள கர்மங்கள் நடவடிக்கையில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு? சாட்சி மாத்திரம் ஆகாசம் இருக்குது, மேற்பார்வையாளராக இருக்குது. அது மாதிரி இந்த எல்லா பொருள்களும் எங்கும் வியாபித்திருக்கின்ற எல்லா பொருள்களுக்கும் உள்ளே இந்த ஆத்மாவானது கர்மங்களுக்கு கண்காணிப்பாளியாக இருக்கின்றது. பொருள்கள் அனைத்திற்கும் வாழும் இடம் இந்த ஆத்மா. இந்த ஜீவராசிகள் அனைவரும் வாழும் இடம் இந்த பூமி. அது மாதிரி இருக்கிறார். இந்த ஆத்மா அல்லது இந்த ஆகாசம் சகலத்திற்கும் சாட்சி. எது? ஆகாசம் இல்லை, இந்த ஆத்மா. அதனால் இந்த ஆத்மா சாட்சியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அது அறிவாக உள்ளது, அது தனியாக இருக்கின்றது, நிர்குணமானதுன்னு சொல்கிறார். ஆகாசம்தான் நமக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆகாசம் தனியாகத்தானே இருக்குது. ஆகாசம் எங்கே இருக்குது? ஆகாசம் எங்கே இருக்குது? எங்கும் இருக்கின்றது. எல்லா இடத்திலும் ஆகாசம் இருக்கின்றது. இன்னும் ஒன்று சொல்லலாம், ஆகாசம்தான் இருக்கின்றது. கிழக்க மேற்க தெற்கு வடக்கு மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையும் எங்கே இருக்குது? ஆகாசம் இருக்குன்னு சொல்கிறத விட ஆகாசம் அனைத்திலும் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றதுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஆகாசம் மட்டும்தான் இருக்கின்றது, வேறு எதுவும் இல்லைங்கிற மாதிரி பிரம்மம் எல்லா இடத்திலும் இருக்கிறதுங்கிற விட பிரம்மம்தான் இருக்கின்றது. பானையில் மண் எல்லா இடத்திலும் இருப்பது போல உண்மையிலேயே பானையில் என்ன இருக்கின்றது? மண் மட்டும்தான் இருக்கிறது. அது மாதிரி இந்த ஜகல உலகத்திற்கும் ஈஸ்வரன் தான் இருக்கின்றான். இப்படிப்பட்ட எனது மேலான நிலையை சகல பொருள்களுக்கும் பரமேஸ்வரனாக என்னுடைய இயல்பை அறியாத மூடர்கள் மனித சரீரத்தை கொண்டவனாக என்னை அவமதிக்கிறார்கள் சொல்கிறார். இந்த இடத்துல அப்போ என்ன பொருள்? இப்படிப்பட்ட ஆத்ம தத்துவத்தை அறியாத மூடர்கள் உடல் மனம் நான் என்று நினைத்து அவர்கள் அவர்களையே அவமானம் செய்து கொள்கிறார்கள். நம்ம எடுத்துக்கிறணும். பகவான் சொல்கிறாரு, அவஜானந்திமா மூடாக மானுஷும் தனும் ஆசிரிதாக பகுத்தறிவில்லாத மூடர்கள் எனது மேலான நிலையை, அதாவது நான் பரமாத்மா உண்மை ஆகாசம் போல இருப்பவன், ஆகாசத்தை காட்டிலும் உள்ளே உள்ளவன், சகன பொருள்களுக்கும் தம் ஆத்மாவாய பரமேஸ்வரன் என்பதை அறியாது அவர்களிடையே மனுஷ சரீரத்தில் விவரிக்கின்ற என்னை ஏளனம் செய்கிறார்கள். பகவான் சொல்கிறார், எல்லாருடைய மனதில் எல்லாருடைய உடலிலும் இருக்கின்ற ஆத்மாவை அறியாமல் என்னை அடிக்கடி அலட்சியம் பண்ணுவதால் அவர் அபேதையர்கள் கெட்டழிந்து போகிறார்கள் சொல்கிறார். அவர்கள் நிலைமை பரிதாபத்துக்குரியது பகவான் சொல்கிறார். என்ன அவர் என்ன சொல்கிறார்? இப்போ ஞானத்தினுடைய உயர்ந்த உச்சக்கட்டம் என்ன, பக்தியினுடைய உச்சக்கட்டம் என்னன்னு சொன்னால், பகவானிடத்தில் இருக்கின்ற ஆத்மாவாகிய என்னிடம் அனைத்தும் இருக்கின்றது, நானே அனைத்துமாக இருக்கின்றேன். அதே பக்தியின் மோட்சம் என்பது. இதே ஜிக்ஞாசு மோட்சம், இதுதே யோகக்ஷேமம். இப்படி கடவுள் வழிபாட்டில் இறைவனுடைய வழிபாட்டில் இருக்கிறவர்களுக்கு நான் யோகக்ஷேமம் அடைச்சுற, அவர்களுக்கு வேண்டியதை நானே கவனித்து கொள்கின்றேன். என்னையே நினைத்து என்னையே வழிபட்டு என்னையே கதியாக கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அடைய வேண்டி கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொடுத்ததையும் நான் காப்பாற்றுகிறேன் அட சொல்லப்போகிற யோகக்ஷேம மகாமியோகம் யுக்தகன்னு அடுத்து சொல்ல. யோகக்ஷேமம் ரொம்ப ஃபெமிலியனானது. இந்த இடத்துல தன்னை சரீரம் எடுத்தவனாக என்னை அவமதிக்கிறார் என்று பகவான் கூறுறார். அப்போ பகவானை மட்டும் நம்ம அவமதிக்கலை, இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா நம்மளை நாமே அவமானப்படுத்திக் கொள்கின்றோம்.
சில பேர் 15 வருஷம் கழித்து என்னை இந்த வார்த்தை சொன்னீங்களே அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஒரு அம்மா வந்தாங்க ஒரு நாள், ஒரு எவ்வளோ வருஷத்துக்கு மேலே நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அதை அவங்க அப்போ சொல்கிறாங்க, சாமி நீங்கள் இந்த மாதிரி என்னை சொல்லிட்டீங்க அப்படின்னு. இப்போ சொல்கிறாங்க. நேற்று கேட்டு நான் ஒரு பல வருடங்களுக்கு பின்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியை, அது மாதிரி அவமானப்படுத்திட்டாங்கன்னு மற்ற எதில் நம்ம அவமானப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறோம்ல, அது மாதிரி எது உயர்ந்த அவமானம், எல்லோரும் இந்த அவமானப்பட்டு கொண்டே இருக்கும். என்னையை பொறுத்து பகவானுடைய கூற்றுப்படி எல்லோரும் அவமானக்காரர்கள் தான். யார்? உடலையும் மனதையும் நாம் சரீரத்துடன் கூடியவன் என்று, நான் ஆத்மா, நான் உடல் மனம் அல்ல என்று நினைக்காதவர்கள் நம்மை அவர்கள் அவமானத்துக்குரியவர்கள். என்னுடைய ஆத்மா நான், பரமாத்ம ஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன் என்று நினைப்பவர்கள் அவமானக்காரர்கள். சாமியே சரணமையப்பா, ஓ முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பெருமானுக்கு அரோகரா என்று நினைப்பவர்கள் என்னை அவமானப்படுத்தியவர்கள் சொல்கிறார். வருஷம் முழுவதும் சாமியே சரணமையப்பா என்பவர்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள். எது அவமானம் இல்லை? தது துவம் அசி சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் அகமேவ சத்தியம் அகமேவ நிருகுணக. இதை யார் உணர்ந்தார்களோ அவர்கள்தான் மானத்தக்கவர்கள். மற்ற அனைவரும் என்னை அவமதிக்கிறார்கள் சொல்கிறார். சகுண பிரம்மமாகிய என்னை நினைத்து ஆத்மஸ்வரூபத்தை உணராமல் என்னை வழிபடுபவர்கள், என்னை நினைப்பவர்கள், அல்லது தன்னை ஆத்மா என்று உணராமல் உடல் மனதை உடையவர்கள் நினைத்து உடல் மனமே நான் என்று உடல் மனதை வழிபடுபவர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் அவமானப்படுத்தக்கூடியவர்கள் சொல்கிறார். நான் சொல்லலை, என்ன அப்படி சொல்கிறீங்க சாமி, சொல்லக்கூடாது. அவஜானந்தி மா மூடாக பகவானே சொல்கிறார். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 11வது ஸ்லோகத்தில், அதாவது சுருக்கமாக சொன்னால், என்னுடைய மேலான ஆத்ம தத்துவத்தை உணராதவர்கள் மூடர்கள் என்னை அவமதிக்கிறார்கள். அது மாதிரி நம்ம பார்த்தா மனிதன் தன்னுடைய ஆத்மா என்று உணராதவர்கள் அவர்களே